வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வண்ணமயமான நிலப்பரப்புகள், பணக்கார வரலாறு, பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த இந்தியா மறக்க முடியாத ஒரு சுற்றுலா பயணத்துக்கு உங்களை அழைக்குது. பிரம்மாண்டமான தாஜ்மஹாலை பார்ப்பது, தென்னிந்தியாவின் பழமையான கோயில்களை ஆராய்வது அல்லது மும்பையின் பரபரப்பான தெருக்களை தொலைந்து போவது உங்க கனவா இருந்தாலும் இந்த வரி காட்டி இந்த அற்புதமான நாட்டை சுத்தி பார்க்க உங்களுக்கு தேவையான அறிவை வழங்கும். சரியான இடங்களை தேர்ந்தெடுப்பது முதல் உள்ளூர் பழக்க வழக்கங்களை மூழ்கி உங்கள் பயணத்தை எப்படி திட்டமிடுவது வரை அனைத்தையும் நாங்கள் உள்ளடக்குவோம். எனவே உங்கள் பைகளை எடுத்து உங்கள் சாகச உணவை பிடிச்சிட்டு உங்கள் அற்புதமான இந்திய விடுமுறையை திட்டமிடுவோம். வடக்கே பனி மூடிய இமயமலை முதல் தெற்கே வெயில் நிறைஞ்ச கடற்கரை வரை இந்தியா பல்வேறு வகையான இடங்களை வழங்குகிறது. தாஜ்மஹால், பொக்கோயில், கேரள பின்னணி நீர்வழிகள் போன்ற பிரபலமான இடங்களை பார்வையிடலாம். ஆனால் புதிய இடங்களை ஆராய தயங்காதீர்கள். ஹம்பியின் கம்பீரமான இடிபாடுகள், லடாக்கின் அமைதியான நிலப்பரப்புகள் அல்லது ராஜஸ்தானின் துடிப்பான கலாச்சாரம் போன மறைந்திருக்கும் புதையலை ஆராயுங்க. இந்தியா என்பது அளப்பரிய அனுபவங்களின் பூமி. இமயமலையில மலையேற்றம் செய்யுங்கள், வண்ணமயமான ஹோலி பண்டிகையை காணுங்கள் அல்லது புலிகளை தேடி வனவிலங்கு பரிசெல்லுங்கள். ரிஷிகேஷில் யோகா மற்றும் தியான கலையை கற்றுக்கொள்ளுங்கள். தார் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் சவாரி செய்யுங்கள் அல்லது கேரளாவின் அமைதியான பின்னணி நீர்வழிகளில் பாரம்பரிய வீட்டுட்ட படகில பயணம் செய்யுங்கள். உங்கள் பயணத்தின் காலம் உங்கள் ஆர்வங்கள் மற்றும் நீங்கள் ஆராய திட்டமிட்டும் பகுதிகளை பொறுத்தது. முக்கிய இடங்களை பார்வையிட ஒரு வாரம் சிறந்தது. அதே நேரத்திலே 2 முதல் 3 வாரங்கள் ஆழமான அனுபவத்தை அனுமதிக்கிறது. நீங்கள் வரலாற்று ஆர்வலாக இருந்தா பழங்கால இடங்களை ஆராய்வதற்கு போதுமான நேரத்தை ஒதுக்குங்க. இயற்கை ஆர்வலர்கள் இமயமலை அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக நேரம் செலவிடலாம். இந்தியா பல்வேறு காலநிலைகளை அனுபவிக்கிறது. பெரும்பாலான பகுதிகளுக்கு செல்ல சிறந்த நேரம் குளிர்கால மாதங்கள் அக்டோபர் முதல் மார்ச் வரை வானிலை இனிமையாயிருக்கும். இருப்பினும் இமயமலை போன்ற சில இடங்களை ஏப்ரல் முதல் ஜூன் வரை கோடையில் ஆராய்வது சிறந்தது. ஜூலை முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலம் பசுமையை கொண்டு வருகிறது. ஆனா பயண திட்டங்களையும் சீர்குலைக்கும். இந்தியா ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஏற்றவாறு பலவிதமான தங்குமிட விருப்பங்களை வழங்குகிறது. பாரம்பரிய அரண்மனைகளின் ஆடம்பரத்தில நீங்கள் ஈடுபடலாம், புட்டிக் ஹோட்டல்கள நிம்மதியாக இருக்கலாம் அல்லது பட்ஜெட் நட்பு விரும்பாக்கங்களில் ஆறுதலை காணலாம். வீட்டு தங்குமிடம் ஒரு நம்பகமான கலாச்சார அனுபவத்தை வழங்குது. அதே நேரத்தில் விடுதிகள் சாகச பயணிகளுக்கு உதவுகின்றன. சுவலின் வெடிப்புக்கு உங்கள் சுவ மொட்டுகளை தயார்படுத்துங்கள். இந்தியாவின் சமையல் நிலப்பரப்பு அதன் கலாச்சாரத்தை போலவே வேறுபட்டது. தெரு உணவு ஸ்டால்கள் முதல் நேர்த்தியான உணவகங்கள் வரை ஒவ்வொருவரின் ரசனையையும் தூண்ட ஏதாவது இருக்குது. பிரியாணி, பட்டர் சிக்கன், தோசை மற்றும் தேநீர் போன்ற உள்ளூர் உணவுகளை ருசிக்கும் வாய்ப்பை தவறிடாதீங்கள். லேசான ஆனா ஸ்மார்ட்டான பொருட்களை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் பழங்கால இடங்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகளை ஆராய்வீர்கள் என்பதா வசதியான நடைபயிற்சி செருப்புகள் அவசியம். வெவ்வேறு வெப்பநிலைகளுக்கு ஏற்றவாறு அடுக்குகள் உட்பட வானிலைக்கு ஏற்ற ஆடைகள் முக்கியம். சன்ஸ்கிரீன், பூச்சி விரட்டி, தொப்பி மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டிலை போன்ற அத்தியாவசிய பொருட்களை மறந்து விடாதீர்கள். தேவையான தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் குறித்து உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும். ஒரு அடிப்படை முதலுதவி பெட்டியை எடுத்து செல்லுங்கள். உணவு மற்றும் நீர் சுகாதாரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக வெப்பமான காலநிலையில் நீரேற்றமாயிருங்கள். எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு பயண காப்பீடு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்தியா பொதுவாக பயணிகளுக்கு பாதுகாப்பானது, ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது புத்திசாலித்தனம். குறிப்பாக சூட்ட நெரிசலான பகுதிகளில் உங்க சுற்றுப்புறங்களை அறிந்திருங்க. இரவில தனியாக பயணம் செய்வதை தவிர்க்கவும். உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சிருங்க.
உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். தேவைப்பட்ட உதவி பெற தயங்காதீர்கள். இந்தியா என்பது பல்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளின் நிலம். குறிப்பா மத தலங்களுக்கு செல்லும் போது அடக்கமாக உடை அணியுங்கள். கோயில்கள் மற்றும் வீடுகளுக்குள் நுழைவதற்கு முன் உங்கள் காலணிகளை கழற்றுங்கள். உங்கள் தொடர்புகளை மேம்படுத்த சில அடிப்படை இந்தி சொற்றொடர்களை கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளூர் கலாச்சாரத்தை மரியாதையுடனும் திறந்த மனதுடனும் தருவுங்கள். இந்தியா ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் பயண விருப்பங்களை வழங்குகிறது. பட்ஜெட் பயணிகள் நாட்டை மலிவா ஆராயலாம். அதே நேரத்தில் ஆடம்பர பயணிகள் உயர்நிலை அனுபவங்களில் ஈடுபடலாம். உங்கள் பயண பாணி மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் யதார்த்தமான பட்ஜெட்டை அமைக்கவும். தங்குமிடம், போக்குவரத்து, உணவு மற்றும் செயல்பாடுகளுக்கான செலவுகளை ஆராயுங்கள். இந்தியா ஒரு ஷாப்பிங் சொர்க்கம். பலவிதமான கைத்தொழில்கள், ஜவுளி, நகைகள் மற்றும் மசாலா பொருட்களை வழங்குது. தனித்துவமான நினைவு பொருட்களுக்காக உள்ளூர் சந்தைகளை ஆராயுங்கள். சிறந்த விலைகளுக்கு பேரம் பேசுங்கள். உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் வணிகங்களை ஆதரிப்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்தியா ஒரு விரிவான போக்குவரத்து வலையமைப்பை கொண்டுள்ளது. உள்நாட்டு விமானங்கள் முக்கிய நகரங்களை இணைக்கின்றன. அதே நேரத்தில் ரயில்கள் நீண்ட தூரம் பயணிக்க ஒரு அழகான மற்றும் மலிவு வழியை வழங்குகின்றன. பேருந்துகள் குறுகிய தூரங்களுக்கு ஒரு வசதியான வழி. உங்கள் போக்குவரத்து முறையை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் நேர கட்டுப்பாடுகள் மற்றும் பட்ஜெட்டை கவனியுங்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் தனித்துவமான சமையல் மரபுகளை கொண்டுள்ளன. சைவம் பல பகுதிகளில் பரவலா உள்ளது. அதே நேரத்தில் சில பகுதிகள் இறைச்சி சார்ந்த உணவுகளுக்கு பெயர் பெற்றவை. வெளியே சாப்பிடும்போது உள்ளூர் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை கவனத்தில் கொள்ளுங்க. நகரங்களுக்குள் ஆட்டோ ரிக்ஷாக்கள், டாக்சிகள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் போன்ற பல்வேறு போக்குவரத்து விருப்பங்கள் இருந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். முக்கிய நகர்ப்புற மையங்களில சவாரி ஹெயிலிங் செயலிகளும் எளிதாக கிடைக்கின்றன. நீண்ட தூரங்களுக்கு கார் வாடகைக்கு எடுப்பது அல்லது தனியார் ஓட்டுநரை பணியமர்த்துவது பற்றி பரிசீலிக்கவும். இந்தியா மூச்சடைக்கு எடுப்பது முடிவில்லாத வாய்ப்புகளை வழங்குகிறது. துடிப்பான வண்ணங்கள், கட்டிடக்கலை அதிசயங்கள் மற்றும் இந்த கவர்ச்சிகரமான நாட்டின் அன்றாட வாழ்க்கையை படம்பிடிக்கவும். மக்களின் தனியுரிமையை மதிப்பது மற்றும் அவர்களின் புகைப்படங்களை எடுப்பதற்கு முன் அனுமதி பெறுவது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மருத்துவ அவசர நிலைகள், விமான ரத்து அல்லது சாமான்கள் இறப்பு போன்ற நிர்விஜின சூழ்நிலைகளுக்கு பயண காப்பீடு அவசியம். உங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டை பூர்த்தி செய்யும் விரிவான திட்டத்தை தேர்வு செய்யவும். புகழ்பெற்ற காப்பீடு வழங்குனர்களை ஆராய்ந்து பாலிசிகளை ஒப்பிடவும். இந்தியா பொதுவா பாதுகாப்பானது என்னாலும் சுற்றுலா பயணிகள் பொதுவான மோசடிகளை பற்றி அறிந்துக்க வேண்டும். அதிக நட்பான அந்நியர்கள், உயர்த்தப்பட்ட விலைகள் மற்றும் போலி சுற்றுலா வழிகாட்டிகளை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். பொதுவான மோசடிகளை ஆராய்ந்து உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. உங்கள் பயணத்தை திட்டமிடுவதற்கும் இந்தியாவை சுற்றி பார்க்கவும் ஏராளமான ஆன்லைன் ஆதாரங்கள் மற்றும் பயண செயலிகள் உதவக்கூடும். உள் அறிவுரை மற்றும் பரிந்துரைகளுக்கு பயண வலைப்பதிகள், மன்றங்கள் மற்றும் வழிகாட்டி புத்தகங்களை பயன்படுத்தவும். வரைபடங்கள், மொழிபெயர்ப்பு மற்றும் நாணய மாற்றத்திற்கான அத்தியாவசிய செயலிகளை பதிவேக்கும். எனவே அங்கே உங்களிடம் உள்ளது இந்தியாவிலே ஒரு சுற்றுலா விடுமுறையை திட்டமிடுவதற்கான உங்கள் இறுதி வழிகாட்டி. சாகசமா இருக்க, உள்ளூர் கலாச்சாரத்தை தழுவி வாழ்நா அனுபவத்துக்கு தயாராக இருக்க நினைவில் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் பயண உதவி குறிப்புகளுக்கு என் சேனலை பின்தொடரவும். உங்க சக சாசகர்களுடன் அதை பகிரவும். நன்றி. பாதுகாப்பான பயணங்கள் உங்கள் இந்திய சாகசம் நம்ப முடியாத நினைவுகளால்